ஹலோ மாம்ஸ், வெல்கம் டு ஆர் சேனல். ஹாப்பி பேரண்டிங், ஹாப்பி லைஃப். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்மளோட சேனலில் பேபி கேர் டிப்ஸ், பேபி ஃபுட் ரெசிபீஸ், ப்ரெக்னன்சி டிப்ஸ் எல்லாமே பார்த்துட்ருக்கோங்க. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மாதிரியான டிப்ஸ் எல்லாமே யூஸ் ஆகும். ஸோ நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் பெல் ஐக்கார்டு கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு அப்டேட் ஆகிட்ருக்கோங்க. சரி, இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்க்கலாங்களா? நான் ஆல்ரெடி நம்மளோட சேனலில் கர்ப்ப காலத்தில் ஏற்படக்கூடிய கருப்பு மலம், அதுக்கான காரணங்கள் என்ன, இது ஆபத்தா இல்லை நார்மலான ஒன்று தானா அப்படின்னு சொல்லி நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கிறோம். அண்ட் அதை பார்த்துட்டு நிறைய பேர் அந்த வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா நான் ஐகார்ட் பட்டனில் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் போய் செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதை பார்த்துட்டு வந்தீங்கன்னா தான் நான் இப்போ சொல்கிறது புரியும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நான் அந்த வீடியோவில் அயன் டேப்லெட் எடுத்துக்கிறதுனால உங்களுக்கு அந்த இரும்புச்சத்து மாத்திரை எடுத்துக்கிறதுனால மோஷன் பிளாக் கலரில் போகலாம் அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருப்பேன். அண்ட் அது இல்லாமல் நிறைய பேர் கேட்டிருக்காங்க. நான் ஹாஸ்பிட்டல் இன்னும் போகவே இல்லை. இப்போ தான் நான் டெஸ்ட் வச்சுட்டு நான் கன்ஃபார்ம் பண்ணினேன். பட் ஹாஸ்பிட்டல் போகலை. இன்னும் நான் எந்த விதமான டேப்லெட்டுமே நான் எடுத்துக்கல. பட் எனக்கு பிளாக் மோஷன் போகுது. இதுக்கான காரணம் என்ன, இது கொஞ்சம் ப்ராப்ளமாக, இது ஆபத்தா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்காக தான் நாம் இந்த வீடியோ மேக் பண்ணுறோம். இது பார்ட் 2 வீடியோங்க. ஓகே, நான் அதுக்கான ரீசன் என்னென்னு பார்த்துட்றேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹாஸ்பிட்டல் போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக ப்ரெக்னன்சி ஆகிட்டோம் அப்படின்னா, கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னால அயன் டேப்லெட் கொடுப்பாங்கங்க. நம்மளோட உடம்புக்கு அயன் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம ரத்தம் அதிகமாக இன்க்ரீஸ் ஆகணும் அப்படின்னாலும், நம்மளோட உடம்புல இருக்கக்கூடிய எல்லா பாட்டும் நல்லா வேலை செய்யணுன்னாலும் அயன் ரொம்ப முக்கியங்க. ஸோ அயன் டேப்லெட் கொடுப்பாங்க. சப்போஸ் நீங்கள் இன்னும் எந்த ஒரு ஹாஸ்பிட்டலில் போகலை, டாக்டர்கிட்ட கன்சல்டேஷனே பண்ணலை, எந்த வித டேப்லெட்டும் எடுத்துக்கல அப்படின்னா, நீங்கள் சாப்பிட்ற சில ஃபுட்டுனால் இந்த மாதிரி பிளாக் மோஷன் இது ஏற்படலாம். ஸோ இது எப்போ ஆபத்து அப்படிங்கிறத நான் பின்னாடி சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன மாதிரியான ஃபுட் எடுத்துக்கிட்டீங்க முன்னாடி அப்படிங்கிறத கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். பீட்ரூட்டு, சாக்லேட்டு, தக்காளி அதிகமாக எடுத்துக்கிட்டீங்க. ஆர் ப்ளூபெரினா தெரியும் இல்லைங்களா, அடர் நீல நிறத்தில் இருக்கும் ப்ளூபெரி. ஸோ அந்த மாதிரியான பழங்கள்லாம், ஃப்ரூட்டுகள்லாம் எடுத்திருக்கீங்க, ஆர் வெஜிடபிள்ஸ் எடுத்திருக்கீங்க அப்படின்னா, அதாவது லிமிட்டாக சாப்பிட்டா ஒன்றும் பண்ணாதுங்க. சப்போஸ் நீங்கள் எக்ஸஸாக சாப்பிட்ருக்கீங்க, இப்போ தக்காளி பச்சடிலாம் போட்டு சாப்பிடுவோம் இல்லைங்களா, அதுவே கொஞ்சம் ஓவராக சாப்பிட்ருக்கீங்க, அதே மாதிரி பீட்ரூட் நிறைய கன்சியூம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, அடுத்த நாள் உங்களுக்கு இந்த பிளாக் மோஷன் அப்படிங்கிற மோஷன் போகலாம். ஸோ இது பிரச்சனையான ஒன்றும், பயப்படக்கூடிய ஒன்று கிடையாது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா, இந்த ஃபுட் இல்லாமல் கீரை நார்மலாக இருக்கக்கூடிய, அதாவது கர்ப்பமாக இல்லாதவங்க, நார்மலாக இருக்கக்கூடியவங்க கீரையை முன்னத்த நாள் கொஞ்சம் நிறையா சாப்பிட்டாங்க அப்படின்னாலே அடுத்த நாள் லைட்டாக பிளாக் மோஷன் போகிறத நம்ம எல்லாருமே பார்த்துருக்க முடியும். சரிங்களா? ஸோ இந்த ப்ரெக்னன்சி டைமில் இந்த மாதிரி பீட்ரூட்டு, நல்லா டார்க் சாக்லேட்டு, ப்ளூபெர்ரி, அதே மாதிரி நிறையா டொமேட்டோ, அதே மாதிரி கீரைகள், நிறைய கீரைகள் எடுத்திருக்கீங்க அப்படின்னா அந்த மாதிரியான பிளாக் மோஷன் போகலாம். ஸோ இது பயப்படக்கூடிய ஒன்று கிடையாது. இந்த ஃபுட்னால தான் நம்மளுக்கு இப்படி பிளாக் மோஷன் போகுதுங்க. சரிங்களா? அதனால் நம்ம எந்த வித பயமும் நம்மளோட மனசில் வச்சுக்க தேவை கிடையாது. அண்ட் அடுத்த ஒரு ரீசன் பார்த்தீங்க அப்படிங்கன்னா, உங்களுக்கு ப்ரெக்னன்சி நீங்கள் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னாலே உங்களுக்கு டைஜஷன் கொஞ்சம் கொஞ்சம் குறையும். அதாவது செரிமான பிரச்சனைகள் ஏற்படும். நீங்கள் சாப்பிட்ற ஒன்று ரொம்ப நேரம் டைஜஸ்ட் ஆகி தான் உங்களுக்கு வரும். அதே மாதிரி பசிக்கிறதும் லேட் ஆகி தான் பசிக்கும். நீங்கள் அளவளவாக சாப்பிட்டுக்கிட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு கொஞ்சம் சாப்பிட முடியும். சரிங்களா? ஸ்டார்டிங்கில் இருந்து இப்படி தான் இருக்கும். ஸோ அந்த டைஜஷன் ப்ராப்ளம் இருக்கிறதுனாலையும், செரிமான பிரச்சனைகள் இருந்துச்சு அப்படின்னாலே நம்மளுக்கு இந்த பிளாக் மோஷன் வரலாங்க. சரிங்களா? அதே மாதிரி இந்த ப்ரெக்னெண்ட்டாக இல்லாதவங்க, அவங்களுக்கு பிளாக் மோஷன் போகிறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கலாங்க. குடல் புற்றுநோயாக இருக்கலாம், ஆறு அல்சர் பெயினாக இருக்கலாம். இந்த அல்சருக்கு ஏதாவது சிரப் எடுத்துகிட்டு இருக்காங்க, ஆறு மெடிசன் எடுத்துகிட்டு இருக்காங்க, இல்லை அல்சர் இருக்குது அப்படின்னா கூட அது ஏற்படலாம். அது என்னென்னு நம்ம போய் டாக்டர்கிட்ட கேட்டு கன்சல்ட் பண்ணி தாங்க சொல்ல முடியும். ஸோ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்களுக்கு இதனால் மட்டும்தான் பிளாக் மோஷன் போகும். சப்போஸ் உங்களுக்கு எப்போ ஆபத்துனா பிளாக் மோஷன் போகிறப்போ உங்களுக்கு ப்ளீட் ஆகுது, ரத்தம் போகுது, வலி இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் போய் டாக்டர்கிட்ட மீட் பண்ணி என்னங்கிறது கேட்டுக்க வேண்டியா இருக்கும், ட்ரீட்மெண்ட் பார்க்க வேண்டியா இருக்கும். ஸோ நான் சொன்ன மாதிரி இருந்துச்சு, எந்த ஒரு பெயினும் இல்லை, நார்மலாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஒரி பண்ணிக்க தேவையே இல்லைங்க. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறேன். அண்ட்
இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை விசிட் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, நான் வேறொரு நல்ல தகவலோடு உங்களை மீட் பண்ணுறேன். இன்னத்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறேன். ஓகே வியூவர்ஸ், டேக் கேர், பாய், தேங்க்யூ.